அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது தெரியாம கூட இந்த மாதிரியான தவறுகளை நீங்க எப்பொழுதுமே செய்யக்கூடாது. அது என்ன மாதிரியான விஷயங்கள், காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி ஏத்தணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. எல்லோருக்குமே காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னா ஒரு பிடிச்சமான விஷயமா இருக்கும். அது நம்மளோட பூஜை அறையில நம்ம தீபம் போட்டு இருக்கிறத பார்த்தாவே அந்த இடமே ரொம்பவுமே அழகா இருக்கும். அப்படி ஒரு மனதிற்கு நிறைவா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சரியா செய்வதன் மூலம் நல்ல பயன்கள் நிறைய வந்து சேரும். அதை நம்ம தெரியாம சின்ன சின்ன விஷயத்தை கூட தவறா செய்யும் பொழுது வருகிற பிரச்சனை எதனால வருது அப்படின்றதைய யூகிக்க முடியாத அளவுல இருக்கும். எல்லாமே சரியா செஞ்சிருக்கோம், நல்ல சாமி கும்பிடுறோம், விளக்கேற்றுறோம், பூஜை அறையை கிளீனா வச்சுக்கிறோம், ஆனா அந்த கஷ்டம் மட்டும் ஏன் குறையவே இல்லை அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும். நம்ம சின்ன சின்ன விஷயத்தை பூஜை அறையில செய்யறதுனாலதான் நிறைய விதமான ப்ராப்ளம் வருது. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காமாட்சி அம்மன் பிடிக்கும் என்றாலும் ஓம் காமாட்சி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நம்மள பெரும்பாலானவங்க வீட்டுல நிச்சயமா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். இந்த விளக்க காலை மாலை 2 வேளையிலுமே நாம ஏற்றி வணங்கி வருவதன் மூலம் நம்மளோட வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்திருக்கும். பூஜை பொருட்கள்ல மிகவுமே ஒரு முக்கியம் வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தா இந்த காமாட்சி அம்மன் விளக்க சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பொண்ணே இப்ப திருமணமாகி அவங்க மணமகன் வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண் கையில காமாட்சி அம்மன் விளக்க கையில ஏந்திக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வர சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஐதீகம் இருக்கு. அதே போல பல்வேறு சிறப்பு வாய்ந்த அம்சங்கள் நிறைந்திருக்கு இந்த காமாட்சி விளக்கு. இப்படிப்பட்ட காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்றும் பொழுது என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும், மகாலட்சுமி அன்னையின் முழு அருளையுமே நாம எப்படி பெறணும் அப்படிங்கிறதையுமே நாம இப்ப இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களின் நன்மைக்காகவும் உலகத்தை அழிவின் பாதையிலிருந்து மீட்டு வருவதற்கும் தவம் புரிஞ்சவங்க தான் இந்த காமாட்சி அம்மன். அந்த சமயத்துல காமாட்சி அம்மனுக்கு சேர்ந்த மற்றும் அனைத்து தெய்வங்களுமே அம்மனுடன் ஐக்கியமாகறாங்க. இதனால காமாட்சி அம்மன் ஒருவரை மட்டும் வணங்கினா போதும் அப்படின்னு மற்ற அனைத்து தெய்வங்களின் அருளுமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மனுக்குள்ள எல்லா தெய்வங்களுமே இருக்காங்க. இந்த ஒரு முக்கிய காரணத்திற்காக தான் நம்மளோட வீடுகள்ல காமாட்சி அம்மன் விளக்கினை ஏற்றி பூஜை செய்து வருவது வழக்கமா இருக்கு. இப்படி காமாட்சி அம்மன் விளக்கினை வீட்டில் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியின் பரிபூரண அருளுமே நம்மளோட வீடுகளுக்கு கிடைக்கப்பெறும். கஷ்டங்கள் நீங்கும், காரிய தடைகள் விலகும், நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளரும். இந்த காமாட்சி அம்மன் விளக்கினை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு தாம்பூல தட்டின் மீது வச்சுதாங்க தீபமே போடணும். அந்த தட்டு காமாட்சி அம்மன் விளக்க அடிபகம் இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சம் அகலமா இருக்கணும். அந்த தட்டின் மீது காமாட்சி அம்மன் விளக்கு நன்றா படியும் மாதிரி வைக்கணும். எந்த காரணம் கொண்டு விளக்கு ஆட்டம் கொள்ளக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வைக்கிற தட்டுல அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படியே பர்ஃபெக்டா உட்காரணும், ஆட்டம் காணவே கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். காமாட்சி அம்மன் விளக்கு சுடர்விடும் இடத்திற்கு அருகில மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, அந்த மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்கிற தீபத்துல கருகக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கணும். அதே போல மங்கள பொருள்கள் எப்பொழுதுமே தீயில் கருகுவது வீட்டுல நன்மையை கொடுக்காது. நம்ம விளக்க நல்லா சுத்தம் பண்றோம், அழகுபடுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல நம்ம அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே மஞ்சள் குங்குமம் வச்சிருவோம். அது வந்துட்டு நம்ம திரி போட்டு தீபம் போடுறப்ப அது வந்துட்டு கருகும். அப்படி கருக விடவே கூடாது. சுடர் எரியும் பொழுது விளிம்பிற்கு சற்று தொலைவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது நல்லது. காமாட்சி அம்மன் விளக்க தினமுமே ஏற்றும் பொழுது அதில் உள்ள பழைய திரி இருக்கு இல்லையா, அதை மாத்திட்டு புதிய திரி போட்டுதாங்க விளக்க ஏற்றணும். எப்பொழுதுமே பழைய திரியை அப்படியே வச்சுக்கிட்டு தீபம் ஏற்றக்கூடாது. காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கும் போது முன் பக்கத்துல இருக்கும் அம்மனுக்கு பொட்டு வச்சுட்டு தான் மற்ற எல்லா இடத்துலயுமே பொட்டு வைக்கணும். அப்படி செய்யறது தான் கரெக்டான ஒரு விஷயம். இந்த பொட்டு எப்பொழுதுமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்கணும். காமாட்சி அம்மன் அருகில் இருக்கும் யானை முகத்திற்கு நிச்சயமாக மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். இப்ப நீங்க ஒரு விளக்கெடுத்து கிளீன் பண்றீங்க வச்சுக்கோங்களேன், நீங்க பொட்டு வைக்கிறப்ப அம்மனுக்கு ஃபர்ஸ்ட் வைக்கணும், அதன் பிறகு அந்த யானைகளுக்கு வைக்கணும், அதன் பிறகு சுத்தி உங்களுக்கு எங்க வச்சா அழகா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அங்கெல்லாம் வைக்கலாம். அது ஒற்றைப்படையில வரும் மாதிரி வைக்கிறது ரொம்பவும் நல்ல பயனை கொடுக்கும். கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் செய்யணும் காமாட்சி அம்மன் விளக்கு. அதே போல காமாட்சி அம்மன் விளக்குல ஏற்றப்படும் தீபமானது எப்பொழுதுமே சிறிய ஒளியுடன் இருக்கணும்.
இந்த பந்தம் மாதிரி பெருசா திரிய தூண்டி விட்டுலாம் எரிய வைக்கவே கூடாது. ரொம்பவே சின்னதா அழகா எரியணும். ஆடாம அசையாம எரியும் பாருங்க, சின்னதா வச்சாலே. அந்த மாதிரி சுடர் அழகா இருக்கணும். சின்னதா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பெருசா இருந்தா தான் நிறைய நன்மைகள் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாம எவ்வளவு நிதானமா ஒரு தீபத்தை எரிய விடுறோமோ அவ்வளவு நன்மைகளை பெற முடியும். பந்தம் போலலாம் எரியவே கூடாது எப்பவுமே தீபம். அதே போல ரொம்ப பெருசா வச்சுக்கிட்டு தீபம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எரிய விடக்கூடாது. சின்னதா விளிம்பின் ஓரத்துல வச்சு விளக்கேற்றணும். அதே போல காமாட்சி அம்மன் விளக்குக்கு வைக்கப்படக்கூடிய மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த மலர்களுமே அந்த தீபத்தின் தீப சுடர்ல எரிந்து கருகாம பாத்துக்கிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். கவனமா பாத்துக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்யறதுனாலதான் நமக்கு நிறைய விதமான ப்ராப்ளமே வருது. காமாட்சி அம்மன் விளக்குன முறையா பயன்படுத்தி தினமுமே தொடர்ந்து தீபம் ஏற்றி நம்மளோட பூஜை அறையில காமாட்சி அம்மனை நம்ம வழிபட்டு வருவதால மகாலட்சுமி அன்னையின் அருளை முழுவதும் நம்மளால பெற முடியும். இப்போ நம்ம சொன்ன விஷயத்துல நீங்க என்ன மாதிரி பின்பற்றி காமாட்சி அம்மன் விளக்க ஏத்தி வைப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம எப்படி வச்சா செல்வ நிலை வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே போல இந்த காமாட்சி அம்மன் விளக்க இப்படி வச்சு வழிபட்டா குடும்பத்துல சந்தோஷம் பல மடங்கு பெருகும். அது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். எத்தனை வடிவத்துல விளக்குகள் இருக்கு. கடைகள்ல போய் பாருங்களேன், அழகழகா பூ மாதிரி நிறைய விதமான விளக்குகள் இருக்கும். ஆனாலும் வீடு அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த வீட்டு பூஜை அறையில கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விளக்கு அப்படின்னு கேட்டா அது இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான். இப்பெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்குலயே கஜலட்சுமி திருவுருவம் படம் பொறிக்கப்பட்டு இருக்குது. உங்களோட வீட்டுல எந்த விளக்கா இருந்தாலும் சரி, அந்த காமாட்சி அம்மன் விளக்க கஜலட்சுமி விளக்க முறைப்படி பூஜை அறையில் எப்படி வச்சு நீங்க தீபம் ஏத்துனா நல்லதா இருக்கும் அப்படிங்கிற குறிப்பை இப்ப நம்ம பார்க்கலாம். காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டுல குல தெய்வமா போற்றி வழிபாடு செய்யணும். ஏதோ பூஜை அறைக்கு சென்றோம் தீபம் போட்டோம் அப்படிலாம் இருக்கவே கூடாது. காமாட்சி அம்மனுக்கு ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு மணப்பலகை அல்லது சிறிய முக்காலி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சு கட்டாயம் அதுல போட்டா ரொம்பவுமே நல்லது. இந்த முக்காலுக்கு மேலதான் காமாட்சி அம்மன் விளக்க வைத்து வழிபாடு செய்யணும். அது இன்னுமே ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய தட்டிலாவது காமாட்சி அம்மன் விளக்க வச்சுதான் நீங்க விளக்கு போடணும். இது காமாட்சி அம்மனுக்கு சிம்மாசனம் அமைப்பது போல இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில பச்சரிசியால் செய்த அர்ச்சதை கட்டாயம் இருக்கணும். அதாவது பச்சரிசியில ஒரு சொட்டு நெய் விட்டு மஞ்சள் தூளை கலந்து அந்த அர்ச்சதைய தயார் செஞ்சு அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த தட்டுல அர்ச்சதைய போட்டு வச்சுட்டு அதன் மேல நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது தானியத்தில் செழிப்பு உண்டாகும். வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சமே வராது. காமாட்சி அம்மன் விளக்குல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்ன ஊற்றிதான் விளக்கு ஏற்றணும். தேவைப்பட்டா நல்லெண்ணெயில கொஞ்சம் நெய் கலந்து கூட நீங்க விளக்கேற்றலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. மற்றபடி வேற எந்த ஒரு எண்ணெயும் நீங்க காமாட்சி அம்மன் விளக்குல ஊற்றி விளக்கு ஏற்றக்கூடாது. அது அதற்கான முழுமையான பலனையுமே நாம பெற முடியாம போயிடும். இதே போல காமாட்சி அம்மன் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்திட்டு அதுல 1 ரூபா நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ போட்டு அதன் பின்பு திரி போட்டு தீபம் ஏற்றுவது உங்களோட வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தை உங்களால பெற முடியும். இதை கட்டாயம் செஞ்சீங்கன்னா நன்மை பிறக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமுமே தீபம் ஏற்றும் போது, குறிப்பா இந்த காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு தீபம் ஏற்றுவது ரொம்பவுமே நல்லது. இந்த பிரகாசமான ஒளி போலதான் உங்களோட குடும்பமே எப்பொழுதும் ஒரு பிரகாசமான சந்தோஷத்தோடு இருக்கும். இதை நீங்க மனதார வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றினீங்கன்னா உங்களோட குடும்பத்திற்கு ரொம்பவுமே நல்லதா இருக்கும். பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு காமாட்சி அம்மன் விளக்குன சீதனமாவே கொடுப்பாங்க. அதாவது புதிய விளக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த விளக்கு பித்தளையில் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. வெளியில கூட இருக்கலாம். பெரும்பாலும் சீதனமா கொடுக்கக்கூடிய குத்து விளக்கு பித்தளையில இருக்கும். ஆனா காமாட்சி அம்மன் விளக்க ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பிறந்த பெண்ணுக்கு சீதனமா கொடுத்து அனுப்பினா அது பிறந்த வீட்டுக்குமே சுபிச்சத்தை கொடுக்கும், புகுந்த வீட்டிற்கும் சுபிச்சத்தை கொடுக்கும். ஆனா நம்ம வீட்டுல எரிந்த விளக்கு அடுத்தவங்களுக்கு எப்பொழுதுமே கொடுக்கவே கூடாது. இந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே கவனமா வச்சுக்கோங்க. அதுவும் பெண்ணா இருந்தாலும் சரி, நம்மளோட வீட்டுல நம்ம வச்சு யூஸ் பண்ண விளக்க யாருக்குமே தானமாகவோ அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு தரேன்னு சொல்லி கேட்டா கூட கொடுக்காதீங்க. அது ரொம்பவுமே தவறான விஷயமா போயிடும். அந்த வீட்டு வாரிசான ஆண் வாரிசுகள் தான் நம்ம வழக்கப்படி அந்த விளக்கை எடுத்து கொடுக்கணும் பெண்களுக்கு. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இது நினைவுல வச்சுக்கோங்க.
ஆண்டாண்டு காலமா நம்மளோட முன்னோர்கள் இந்த ஒரு பழக்கத்தை பின்பற்றிட்டு என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். காமாட்சி அம்மன் விளக்கினை எப்படி ஏற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தோம், எப்படி ஏற்றினால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். நீங்க உங்களோட வீட்டுகளில் எப்படி இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அலங்காரம் செஞ்சு எந்த நாள்ல பூஜை செய்வீங்க அப்படிங்கிறதுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் அது அமையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நீங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் மற்றும் தோழர் தோழிகளுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.